ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் தமிழ் vlog. நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மாளிகையினுடைய பேர் விதான சௌதா. விதான சௌதா அப்படின்ற இந்த மாளிகை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அமைந்திருக்கு. இங்கு கர்நாடக சட்டமன்றம் இயங்கி வருது. இக்கட்டிடம் அமைய காரணமாக இருந்தவர் கர்நாடக முதலமைச்சராக இருந்த கெங்கல் அனுமந்தையா. இந்த விதான சௌதா கர்நாடக பொதுப்பணித்துறையினரால் கட்டப்பட்டது. ஐரோப்பா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகளை சுற்றி பார்த்து பல்வேறு வகையான வடிவங்களை கண்டு பின் இக்கட்டடம் கட்டப்பட்டது. கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டும் விழாவை இந்தியாவின் தலைமை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் 1951ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் நாளில் தொடங்கப்பட்டது. கட்டிடம் கட்டுமான மேலாண்மை கட்டடக் கலைஞரும் பொறியாளருமான PR மாணிக்கம் தலைமையில் 1956இல் கட்டி முடிக்கப்பட்டது. 4 மேல் தளத்தையும் 1 அடித்தளத்தையும் கொண்ட இந்த விதான சௌதா கட்டிடம் 700 அடி நீளத்தையும் 350 அடி அகலத்தையும் கொண்டது. இது இந்தியாவிலேயே அதிக பரப்பளவிலான சட்டமன்ற கட்டிடம். கட்டிடத்தை கட்டி முடிக்க $17.5 மில்லியன் செலவானது. தற்பொழுது இந்த விதான சௌதா கட்டிடத்தை பராமரிக்கும் பணியை கர்நாடக பொதுப்பணித்துறை மேற்கொண்டுள்ளது. இந்த கட்டிடத்தை பற்றிய சில குறிப்புகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்பவே மகிழ்ச்சி. இப்போ நான் போன என்னோட அனுபவத்தை உங்களோட பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா காலை நேரம் தான். இன்றைக்கி வெயிலெலாம் இல்லைங்க, மழை வர மாதிரியான ஒரு கிளைமேட் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது நாங்கள் வெளியில் நின்று தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய ஆட்கள் விசிட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பயங்கர கூட்டமாக வரதும் போகிறதுமாக தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஆன் த வேல் அப்படியே நம்ம நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு கிளம்புற மாதிரியான ஒரு வசதி தான் இங்கே இருக்குது. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்பொழுது. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் இருக்குது, முழுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.